நிப்பாட்டியிருந்தோம். போஸ்ட் ஏற்றுறாங்கன்னு வண்டி அந்த சைடு இருந்துச்சு. போஸ்ட்டுக்கு நேராக நான் தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஜூஸ் கடைக்கு வரலான்ட்டு பார்த்தேன். சரி சாவி செல்லு உள்ளே இருந்துச்சுன்னு எடுக்க போனேன். எடுத்துகிட்டு திரும்ப போஸ்ட்டு சாஞ்சிருச்சு. தண்ணி குடிச்சிட்டு வந்துடும் அப்படின்னு வந்தாங்க. இந்த கேப்பில் அப்படி ஆயிடுச்சு. வாழ்வாதாரம் ஆமாம், அதை வச்சு தான் லைஃப் இருக்குது அங்கேயும். நம்ம விஜய் அண்ணா மாநாட்டில் ஒரு இனோவா மேலே போஸ்ட் கம்பம் விழுந்துருச்சு. அந்த நண்பர் வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. அதை உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம ரெடி பண்ணி தர போறோம். இந்த டைம்ல வந்து நான் ஏன் அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, எங்க அண்ணா இருந்தாலும் எங்க அண்ணா அதை தான் சொல்ல போறாரு. நானும் அதை தான் சொல்றேன். நான் அதை செஞ்சு தரேன், அந்த வண்டியை ரெடி பண்ணி தரோம், அவர் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் சொன்னா நான் சொன்ன மாதிரி தான். எங்க வீட்டில் ஒருத்தர் அவர், அவ்வளவுதான். பார்க்கும்போது தாங்க முடியல நமக்கே. நம்ம அண்ணனோட மாநாட்டுக்கு வந்தவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா நம்மளால ஏத்துக்க முடியலைங்க. அதுதான் நம்ம அந்த வீடியோ பதிவிட்டது. விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அதை டக்குன்னு ஷேர் பண்ணி எப்படியோ அவருக்கு ரீச் ஆயிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு, அதாவது 2வது மாநாடு மதுரையில் வந்து கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது அந்த 20ஆம் தேதி வந்து அந்த மாநாட்டு திடலில் வந்து 100 அடி கொடிக்கம்பம் வந்து நடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது உசிலம்பட்டியை சேர்ந்த தினேஷ்குமார் என்பவரின் கார் மீது அந்த கொடிக்கம்பம் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது அந்த தினேஷ்குமார் வந்து அந்த பகுதியில் வந்து கண்கலங்கி நின்று அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருந்ததாக தகவல் தெரிவித்திருந்தார். குறிப்பாக தந்தி தொலைக்காட்சி அவரிடம் வந்து அந்த கார் விபத்து குறித்து பேட்டி எடுத்திருந்தோம். அவர் வந்து அந்த நம்மளுடைய தொலைக்காட்சியிலையும் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். இந்த மாதிரி என்னோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது, நான் வந்து நண்பர்களுக்காக தான் என்னுடைய காரை இங்கே எடுத்துகிட்டு வந்தேன், அந்த கார் தான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமாக இருந்துன்னு சொல்லிய அந்த பேட்டியும் அந்த வீடியோவும் வந்து சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவியது. இந்த சூழலில் கோவை பகுதியைச் சேர்ந்த, அது கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியை சேர்ந்த பிரின்ஸ் என்பவர் வந்து அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோவை வந்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்து அந்த காருக்கு என்ன செலவானாலும் அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதில் அந்த வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்டுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய கார் வாங்கி கொடுக்க வேண்டும், இந்த மாதிரி பல கமெண்ட்கள் வந்து செய்யப்பட்டிருந்தது. கோவையைச் சேர்ந்த விஜய் ரசிகர் அதற்கான செலவை முழுவதும் நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்ற ஒரு தகவலை வந்து பதிவிட்டிருந்தார் பிரின்ஸ் என்பவர். அந்த வீடியோ ரொம்ப வேகமாக பரவிட்டிருந்தது. இந்த சூழலில் அந்த உப்பிலிப்பாளையம் பகுதியை சேர்ந்த பிரின்ஸ் நம்முடன் இருக்கா, அவரை கேட்போம். அண்ணா வணக்கம். எத்தனை வருஷமா நீங்கள் விஜய் ரசிகராக இருக்கீங்க? எதனால் அந்த தகவலை பதிவிட்டீங்க? சின்ன வயசுலேருந்தே விஜய் ரசிகர் தான் நம்ம. அவரை பார்த்து நிறையா விஷயம் நம்ம அவரை மாதிரி இருக்கணும், அவர் போல் வரணும், அந்த மாதிரி தான் ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம். இப்போது அவர் அந்த டைமில் வந்து நான் ஏன் அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, எங்கள் அண்ணா இருந்தாலும் எங்கள் அண்ணா அதை தான் சொல்ல போகிறாரு, அதை தான் செய்வார். நானும் அதை தான் சொல்கிறேன், நான் அதை செஞ்சு தரேன், அந்த வண்டியை ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவர் சொன்னால் நான் சொன்ன மாதிரி தான். அவர் தான் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் ஒருத்தர் அவர், அவ்வளோதான். அதுதான் நாங்கள் அப்படி தான் நினைக்கிறோம். அதனால தான் அந்த வண்டி வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம இங்கே ஒர்க் ஷாப் வந்து அதை தான் பண்ணுறோம். நான் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். நம்ம இனோவா மட்டும்தான் பண்ணுறோம். இனோவா பழைய இனோவாவை லேட்டஸ்ட் இனோவா கிறிஸ்டாவாக மாற்றி கொடுத்துட்ருக்கோம். அதனால எனக்கு அந்த வேலை இருக்கிறனால நான் அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க என்னால் முடியும். அதனால தான் அதுக்கான செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? அதாவது இவ்வளோ தூரம் நீங்கள் அதை பதிவு பண்ணியிருக்கீங்க, அந்த வீடியோ பார்க்கும்போது அதை ஏன் நீங்கள் போடணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லைங்க, ஒரு உண்மையான ரசிகன் வந்து அதை தான் செய்வான். அவனுக்கு கூட நிற்கிறவனுக்கு பிரச்சனைங்க வரும்போது அவன் தான் கூட பார்க்கணும். அந்த நண்பர் வேறு யாருமே இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரே இனம், ஒரே கூட்டம் தான். எங்களால் ஒருத்தருக்கு ஒன்றுனா அப்படி விட்டு இருக்க முடியாது. அதை நாங்கள் முன்னாடி வந்து செய்வோம். ஏன்னா அவர் வேறு யாரும் இல்லை, எங்கள் ரசிகர் தான். எங்கள் அண்ணன் பார்க்க தான் வந்திருக்காரு. அவரும் எனக்கு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான். நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் இதை பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லட்சக்கணக்கில் செலவாகுங்கிறாங்க. இல்லை ஒரு புது கார் வாங்கணுன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் ஆகுங்கிறாங்க. இப்போ அந்த கார் வந்து நீங்கள் நேரில் பார்த்தா தான் என்ன பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தோராயமாக அந்த காருக்கு வந்து என்ன செலவாகும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு கணிப்பு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வீடியோவில் பார்த்த வகையில் பார்க்கும்போது எப்படியும் ஒரு அப்ராக்ஸ் ஒரு 3 lakhs அந்த ரேஞ்சு வந்துடும். ஏன்னா அது அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம அமௌண்ட்டுக்காகவோ அதை பற்றி நான் அதை வண்டி பார்க்காம சொன்னதே என்னென்னா, காசோ அதை பற்றி நான் அதை பண்ணல. அது நம்ம அதை செஞ்சு தரணும். அந்த செகண்டில் அந்த மனுஷனோட கண்ணை பார்த்தீங்கன்னா நமக்கே கண்கலங்கிடுச்சு. வந்திருக்கோம், இப்படி ஆயிடுச்சு, அண்ணன் வண்டி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த டைமில் அவரோட நிலைமை வந்து ரொம்ப ஒரு இதாகிடுச்சு. அதை பார்க்கும்போது தாங்க முடியல நமக்கே. என்னடா இது, நம்ம அண்ணனோட மாநாட்டுக்கு வந்தவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா, அது நம்மளால் ஏற்றுக்க முடியலைங்க. அதுதான் நம்ம அந்த வீடியோ பதிவிட்டது. உடனே பண்ணோம் அந்த வீடியோவை. ஆனால் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே அதை டக்குன்னு ஷேர் பண்ணி எப்படியோ அவருக்கு ரீச் ஆகிடுச்சு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே அவர் நேரில் கண் கலங்கிட்டு இருக்கும்போது நாங்கள் தான் அதை பார்த்தோம். நான் தான் அவரிடம் பேசி அந்த வீடியோ எடுத்தேன். மென் லவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார், பைக்கு, அப்புறம் அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அந்த காரை வந்து இழந்தது வந்து ரொம்ப ஒரு சோகத்தில் இருந்தார். அது உண்மையாகவே வந்து அது உங்களை பாதிப்படைஞ்சிருக்கா? அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னீங்களா, இல்லை விஜய்க்காக சொன்னீங்களா? இல்லைங்க, அதுவும் பாதிப்படைஞ்சது தான். ஏன்னா இப்போ ஒரு ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக லவ் பண்ணுறது அவங்களுக்கு ஓட்டுற வாகனங்களை தான். இப்போது ஒரு கார் எடுத்துட்டோம்னா நம்ம கழுவுறதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கழுவுவோம். அதை நம்ம லவ் பண்ணுறோம். நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் அவர். இப்போ அவருக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். அவரோட ஃபேமிலியில் ஒருத்தராக தான் அந்த வண்டியை வச்சுருந்துருப்பார். அந்த டைமில் இப்படி ஆனது வந்து அது யாருக்கும் இப்போ நம்ம கூட இருக்கவங்களுக்கு அடிபட்டுட்டா எப்படி ஒரு உணர்வு வரும், அதுதான் அந்த மாதிரி தான் அவருக்கும் இருந்திருக்கு. அதனால தான் அவர் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணது. அந்த ஃபீலிங்ஸும் ரொம்ப இதுதான். அதுவும் இல்லாமல் மெயின் வந்து நம்ம விஜய் அண்ணா ரசிகர், அதை நம்ம செய்யணும். அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு சம்பவம் ஆயிருக்கு. இன்றைக்கி யாரும் அதை வந்து இலக்காரமாக பேச முடியாது. நிறையா நெட்டிசன் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கார் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அந்த விபத்துக்கு வந்து நிறைய கவுண்டர் போட்டுகிட்டே இருந்தாங்க. அது நம்மளால் தாங்க முடியல. இது எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, விஜய் அண்ணா செய்வாரா, இதெல்லாம் வாங்கி கொடுப்பாரா, நீங்கள் ஏன்டா போகிறீங்க வரீங்க. அப்போது அவர் தான் பண்ணணுங்கிறது இல்லை, நம்ம பண்ணுவோன்னு காட்டுறதுக்காக தான் அந்த இதை நம்ம பதிவிட்டது. நாங்கள் செஞ்சு தரோம், நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறத சொன்னதுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. மாநாட்டு திடல்லையும் நிர்வாகிகள் வந்து அவர்களுக்கு தேவையான உதவியை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் தெரியும் அவர்களுக்கு புதிய கார் வாங்கி கொடுக்குறாங்களா, இல்லை அந்த காரை வந்து மறுசீரமைப்பு பண்ணி தராங்களா அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது வந்து ரொம்ப நன்றிண்ணா. கோவையை சேர்ந்த உப்பிலிபாளையத்தில் சொந்தமாக கார் ஒர்க் ஷாப் வச்சுருக்கக்கூடிய பிரின்ஸ் என்பவர் தான் தாமாக முன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது தந்தி தொலைக்காட்சியில் வெளியான வீடியோவை குறிப்பிட்டு வெளியிட்டது மிகப்பெரிய சமூக வலைதளத்தில் வைரலானது. இந்த சூழலில் கார் வந்து ஒரு மென்க்கு வந்து எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ சென்டிமெண்ட் ஆனது என்பது அவர் அந்த வீடியோவில் அந்த உசிலம்பட்டி சேர்ந்த தினேஷ் வந்து கண் கலங்கியது ரொம்ப பாதிப்படைந்தது. அதே சமயம் சிறு வயதிலிருந்து விஜய் ரசிகராக நான் இருக்கிறேன். எங்களுடைய ஒரு நிகழ்வுக்கு வந்தவருடைய ஒரு பொருள் சேதமடைந்திருக்கு. அவருக்கு உறுதுணையாகவும் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகத்தான் அந்த வீடியோ வந்து வெளியிட்டேன்னு சொல்லி கோவையை சேர்ந்த பிரின்ஸ் சொல்லியிருக்காரு. கோவையிலிருந்து தந்தி தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உடன் செய்தியாளர் கார்த்திக். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. தேங்க்யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.